Welcome to Malolan and Team J. Roasted Kala Chenna powder drink. ரொம்ப சத்தானது, செய்யறது ரொம்ப சுலபம். மெயினாக ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க ஒரு அன்டைமில் படிச்சுட்டு படுக்கும்போது சீக்கிரமாக டின்னர் சாப்பிட்ருந்தாங்கன்னா பசிக்கும். படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே, வயசானவங்க, டயட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் சூப்பர் ஹெல்தி ட்ரிங்க் இது. செய்யறது ரொம்ப ஈஸி. நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி ஹாஸ்டலுக்கோ பிஜிக்கோ கொடுத்து விட்டுட்டோன்னா அவங்க ரொம்ப சிம்பிளாக இதை ரெடி பண்ணி சாப்பிட்ருவாங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது, வறுத்த உப்பு கடலை. நாமெல்லாம் சின்ன வயசில் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடுவோம் இல்லையா, சூப்பராக இருக்கும். மேலே தோலோட வறுத்து இருக்கும். இதுதான் காலா சென்னா ரோஸ்டடு. ஈஸியாக எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதை 2 கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டோன்னா அந்த தோலெல்லாம், கருப்பு தோலெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கம்பி வடிகட்டியில் நம்ம இப்படி சலித்து எடுத்துட்டோம்னா எல்லாம் அந்த கருப்பு தோல்லாம் வந்துடும். மெயினாக அந்த கருப்பு தோல் இருக்கக்கூடாது. இப்போ தோல் தனியாக வந்தாச்சு. இது ஒரு ரொம்ப கொஞ்சம் தான், ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ சூப்பராக சென்னா ரெடி ஆயாச்சு. கொஞ்சமாக எடுத்துட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அவ்வளோ அரைச்சிக்கலாம். மெயினாக இதை அரைக்கிறதுல தான் இருக்குது. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது ஈஸியாக பவுடர் ஆகும். சலிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடணுன்னா ஷெல்ஃப் லைஃப் ஃப்ரிட்ஜில் நிறையா நாள் இருக்கும். இப்போ எப்படி ட்ரிங்க் தயார் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பானை தண்ணி 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். ஃப்ரிட்ஜ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். கட் பண்ண சின்ன வெங்காயம், 2 புதினா, தேவையான அளவு எலுமிச்சம்பழம். அந்த நறுக்கின வெங்காயம், புதினா இலையை ஒரு டம்ளரில் போட்டுட்டு கொஞ்சோண்டு வறுத்து அரைச்ச ஜீரக பவுடர் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே அந்த பவுடரில் உப்பு இருக்கும், அதை பார்த்துக்கணும். எவ்வளோ தேவையோ அந்த பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் 1 கப்புக்கு சரியாக இருக்கும். லைம் ஜூஸையும் அதிலேயே பிழிஞ்சு நம்ம விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை கலந்துட்டு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் சேர்த்தாலும் ஓகே தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கும்போது அவ்வளோக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் நிறையா சுகர் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் வெர்ஷனாக இருக்கும். அது நல்லா ஜெல்லுன்னு சூப்பரான இந்த ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு. இது மெயினாக படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற குழந்தைங்களுக்கு இதை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சோண்டு வறுத்து அரைச்ச ஜீரக பவுடரும் கொடுத்துட்டோன்னா ஈஸியாக அவங்க கலக்கி குடிச்சுப்பாங்க. ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அதுவும் இந்த வெயில் நாளுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸ்வீட் வெர்ஷன் வேணுங்கிறவங்க இதில் சுகர் சேர்த்து பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க வெங்காயம் புதினாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா கூட போகும். ஏன்னா வெங்காயம் புதினாலாம் அவங்களுக்கு டெய்லி கிடைக்குமாங்கிறது தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம்.